ஸ்போர்ட்ஸ் மேனா இல்லாதவங்க கொலகாரனா இருப்பான், அக்யூஸ்டா இருப்பான், புழல்ல 10 வருஷம் இருந்தவனா இருப்பான். 1 to 6 ஃப்ரண்ட் டபுள் பைஸ் ஆஃப் ஸ்டார். ரிலாக்ஸ் தம்பி, காலில் ரொம்ப இன்ஜுரி இருக்குன்னா அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம், புரியுதா? மலர்ராஜா ஃப்ரண்ட் கிளாஸ் ஃப்ரண்ட். ரிலாக்ஸ். சைட் செஸ்ட் ஸ்டுடியோ வெப்சைட் காட்டுறது. ரிலாக்ஸ் பாடி பில்டர். ஒரு நிமிஷம். இந்த விழாவிற்கு வருகை படித்துள்ள சின்னத்திரை மட்டுமல்லாது வெள்ளித்திரையிலும் கொடிகட்டி பறக்கும் ஒரு கலைஞன் மற்றும் முன்னாள் ஆணழகன். அது மட்டுமல்லாது சமீபத்தில் மதுரையில் ஒரு ஸ்டேஜில் ஏறி போஸ்ட் பண்ணாரு திரைப்பட நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அனைவரும் ஒரு பலத்த கரவொலிகளை அவருக்கு வாழ்த்துக்களாக வழங்கி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பேக் டபுள் பேஸ் ஆஃப் ஒரு ஆம்சிங் பார்க்கிறோம். ரிலாக்ஸ் தம்பி. இப்போ முன்னாடியே சொன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ட்டு. இன்ஜூரி இருக்குன்னா உட்காந்தே செய்ப்பா நீ, புரியுதா? இங்கே அது மறுபடியும் வேற ஃப்ராக்சர் ஆச்சுன்னா ரிஸ்க். உட்காந்தே செய்யுங்க, நீங்க எந்திரிக்க வேணாம். திருப்பி போடு. பேக் கிளாஸ் ஃப்ரண்ட். Relax. Side triceps. Relax. Abdomen and triangle. Relax. Thank you. Relax. In my lane fast, call it high speed. I've been working hard, yeah, I've been working nightly. If you think you'll win, ha, not likely. I be taking shots, yeah, cold-blooded, icy. Watching numbers grow is what I call sightseeing. In the front row, run it up when they hype me. The following grows, they know how to ignite me. Call me CEO, I've been running right, see. And I ain't playing games, I create my own lane, making pleasure out of pain, turning losses into gains. I'm the boss, I'm making change. I've been rocking this exchange, popping off and risking things. Gonna make a f***ing name. I just wanna be famous, but I don't want that cheap fame. No, I'm not that vain. I just wanna be greatness. I just wanna be greatness.
music start, please. Thank you, bodybuilder. Thank you. Thank you. Fourth place in this category goes to son number. Thank you. Silver medal in this category goes to chunk number 154, Surya Narayanan from Chennai district. Thank you. The gold medal in this category goes to chunk number 171, K. Sudhumar from Tiruvallur district. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இதுங்க. அப்படின்னா இதெல்லாம் ஃபிசிக்கலி சேலஞ்சர்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க தான் மற்றவங்களுக்கு சேலஞ்சான ஒரு பீப்புளு. அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னாலே ரொம்ப டிசிப்ளினான ஒரு விஷயமாக தான் இருக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுமே ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா பாடி பில்டிங் மட்டும்தான். ஆனால் அதுக்கான கூட்டம்லாம் இல்லைன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே எந்த ஒரு நாங்கள் நிறைய காம்படிஷன்லாம் போயிருக்கோம் வச்சுருக்கோம். பாடி பில்டிங் காம்படிஷன்னா மட்டும் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸு. யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் சரி எப்போவுமே அது ஏன்னு தெரியல. ஏன்னா இருக்கிறதுலே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அந்த பிஃபோர் காம்படிஷன் ஆஃப் சீசன் ஆகி அதுக்கப்புறம் மஸ்குலர் ஆக்குறதுக்கு தண்ணி குடிக்காம சோறு சாப்பிடாம வேற எங்கேயுமே எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாம முழுக்க எக்ஸசைஸ் மட்டும்தான் 24 மணி நேரம் அதை பற்றி மட்டுமே யோசிச்சு அந்த மேடையில் நின்று அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி கைத்தட்டல் வாங்கி அந்த உங்களுக்கு லட்ச ரூபாயோ கோடி ரூபாயோ நம்ம கொடுக்க போறது இல்லப்பா. அடுத்தடுத்து இப்பெல்லாம் நிறைய பாடி பில்டிங்ல காம்படிஷன்ல கொடுக்குறாங்க. பட் அன்னை பண்ணும்போதும் சரி அதுக்கப்புறம் பண்ணும்போதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு குட்டி மெடல் அந்த குட்டி சீல்டுக்காக அவ்வளவு தூரம் போராடி அந்த மேடையில நின்று அந்த உடம்பை காமிச்சு அந்த கட்டுடல் மேனியை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதற்கான நிறைய அங்கீகாரமா வந்துருச்சு. உண்மையிலே எல்லாருக்குமே பாராட்டுக்கள். அவரெல்லாம் பேக் ஃப்ரேம்லாம் ரொம்ப பிரமாதமா அவ்வளவு அழகா வச்சிருக்காரு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹெல்த்தியான பீப்புளே இந்த பாடி பில்டிங் காம்படிஷன்லாம் நிறைய போக மாட்டாங்க. வேற ஸ்போர்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க இதை செலக்ட் பண்ணி
இதற்காக பயிற்சி எடுத்து மேடையில வந்து நிக்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் உங்களுக்கு. அதற்கு வந்து நம்மளுடைய அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அரசனுக்கு ரொம்ப முக்கியமான சொன்ன எல்லா ஜட்ஜஸுமே முதல்ல நன்றி. இடையில நான் ரொம்ப சீரியஸ் ஆகி இப்போ அப்போ அப்படின்றலாம் ஒரு கண்டிஷன்ல இருந்து அப்போ எனக்கு வந்து திரும்ப 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு நான் அதே மாதிரி மதுரையில் எப்படி ஆரம்பிச்சோமோ 30 வருஷத்துக்கு முன்னாடி பாடி பில்டிங் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 6 months முன்னாடி தான் வந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் போய் பாடி பில்டிங் காம்படிஷன்ல அட்டன் பண்ணி என்னுடைய ஆசை வந்து கனவாகிட்டேன் மிஸ்டர் மதுரையில. ஸோ மீண்டும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணணும்னு ஆசை. கூடிய விரைவில் கண்டிப்பா ஏதாவது ஒரு காம்படிஷன்ல வந்து நிற்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. டெஃபினட்டா வந்து நிற்பேன். எனக்கு வந்து அரசன் வந்து எப்படின்னா என் கல்யாணத்தை நடத்தி வச்சதே அரசன் தான். பாருங்க எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு மனுஷன் எவ்வளவு அமைதியா இருக்காரு பாருங்க. 24 வருஷம் ஆச்சு அந்த பாவத்தை பண்ணி. பாடி பில்டர் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த மேடையில் இன்னும் அடுத்தடுத்து இது வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் தான். அடுத்து இந்தியாவுக்கு நீங்க போகணும், அதில் அச்சீவ் பண்ணணும், அடுத்தடுத்து போஸ்டிங்லாம் வாங்கணும் நீங்க. ஏன்னா உங்களுக்கான கேட்டகரியில் இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர், தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. தேங்க்ஸ் அப்படி, ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக ஃபோனில் தான் சொன்னேன் வந்து எல்லாருக்கும் எனக்கே ஃபோன் பண்ணி ஆனால் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டால் போல. ரொம்ப நன்றி தம்பி, தேங்க்ஸ். அதை வந்து குறிப்பா வந்து ஜேபிஆர் யூனிவர்சிட்டிக்கு மிகப்பெரிய நன்றி. தெரியும் எதை சொன்னா கை கைத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால ஜேபிஆர் யூனிவர்சிட்டி இப்படி ஒரு ஆடிட்டோரியத்தை கொடுத்து இந்த காம்படிஷன் நடத்துறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்த ஜேபிஆர் நிர்வாகத்திற்கும் அந்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தயவுசெய்து இந்த மாதிரி நிறைய காம்படிஷனுக்கு இங்க உள்ள மக்கள், இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் எப்பவுமே பிரச்சனை பண்ணவே மாட்டேன். பார்த்துருக்கீங்களா? அவன் வந்துட்டு அது வேலை விட்டு இருக்கான். காலையில 6 மணிக்கு ஜிம்முக்கு போவேன், வாக்கிங் போவேன், வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், சாப்பிடுவேன், ரெஸ்ட் எடுப்பேன். முழுக்க அவனுக்கு கவனம் அதுலதான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லாதவங்க உலகாரனா இருப்பான், அக்யூஸ்டா இருப்பான், புழல்ல 10 வருஷம் இருந்தவனா இருப்பான். நீங்க உள்ள ஸ்போர்ட்ஸுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாதவனா தான் இருக்கான். அதனால ஸ்போர்ட்ஸ்ன்றது எந்த ஸ்போர்ட்ஸ், எனி ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், பட் இதுக்கு கொஞ்சம் வந்து உங்களுடைய மென்டாலிட்டி எல்லாம்